ஹலோ கைஸ். ஸோ நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சம்பவம். என் லைஃப்பில் ஒரு 13 மாதம் இங்கே வேலை பார்த்துருக்கேன். இந்த 13 மாதத்தில் இப்படி ஒரு தப்பு நான் பண்ணதும் கிடையாது, இப்படி ஒரு நல்லவரை நான் மீட் பண்ணதும் கிடையாது. அவ்வளோ ஒரு கஷ்டங்க. ஏன்னா ஒரு பெரிய சம்பவம் வந்துட்டேன். பெரிய சம்பவம். அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. தூக்கமே வரல. நைட் வந்ததும் லேட்டு தான், 3 மணி தான் வந்து அந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு பாருங்க என்னன்னு. சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஏதோ பண்ண போறான் அவன். ஏன்னா இவன் ஒரு கையில வீடியோ எடுக்கிறான். போடு போடு அப்படிதான். வாரத்துக்கு ஒரு கிரிக்கெட் வந்துடுறானே. ஆனா இந்த கிரிக்கெட் கொஞ்சம் நல்ல கிரிக்கெட். ஹெல்மெட் போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஹெல்மெட் இல்லாததான் பிரச்சனை. எம்மாடி கொஞ்சம் அந்த கார்ல கொண்டு போய் லேண்ட் ஓவர் பண்ணிருப்பாங்க அந்த வண்டியை. நிறைய பேர் நம்மளோட வீடியோவில் குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணீங்க. ஸோ நீங்கள் வந்து செட்டிங்ஸில் போய்ட்டு அதில் குவாலிட்டியை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் அட்வான்ஸ்ன்னு இருக்கும். அந்த அட்வான்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து அதிக குவாலிட்டி எது இருக்கோ அதை கிளிக் பண்ணி பாருங்கள். சூப்பர். ஸோ எப்படி இந்த இது எப்படி சொல்லனே தெரிலங்க. கடவுள்னா கடவுள், அப்படி ஒரு கடவுளுங்க இவர். நான் வந்தேன் அப்போ சொன்னேன், சார் இப்படி என் மேலே தான் மிஸ்டேக்கு, என் மேலே தான் தப்பு. நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் மாற்றி கொடுத்துட்டு வந்துட்டேன். அந்த கஸ்டமர் சாப்பிட்டாங்க. இப்போ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் போட்டு விட்டாங்க சார், அதில் தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன் இவ்வளோ வேகமாக வந்த, பொறுமையாக வர வேண்டியதுன்னு சொல்லி மெல்ல வண்டி ஓட்டுங்க, ரொம்ப வேகமாக வண்டி ஓட்டாதீங்க அப்படின்னு பொறுமையாக சொல்லி 10 ரூபா டிப் வந்து சரி போ வாங்கிக்கோ ஏதாவது சாப்பிடும் அப்படின்னாரு. அப்போ சரி சார்னு உடனே உள்ளே ஃப்ரிட்ஜுக்குள்ளே போயிட்டு அவர் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ஒரு பெப்சி எடுத்துகிட்டு வந்து என் கையில் தந்துட்டு இதை குடி அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாருங்க. யாருங்க இவர்? எனக்கு என்ன சொல்லனே தெரியல. ஆனால் இது உண்மையை சொல்லணும்னா முழுக்க என்னோட மிஸ்டேக் தான். இப்போ பாருங்க, இப்போ கூட இது என்னோட மிஸ்டேக் தான். இந்த இதுக்குள்ளே வண்டி பேராதுன்னு தெரியும். ஆனால் சின்ன பிள்ளை மாதிரி இதுக்குள்ளே தான் கொண்டு வரேன்னு சொல்லி கொண்டு வந்து சேவத்தை. உண்மையிலங்க எனக்கு அந்த ஒரு மணி நேரத்தில் எனக்கு என்ன பண்ணனே தெரிலங்க. ஏன்னா வேற ஒரு விஷயம், வேற ஏதாவது திங்ஸு அப்படின்னா கூட சரி ஓகேன்றலாம். ஃபுட்டு பார்த்தீங்களா, வீட்டில் எத்தனை பேர் இருப்பாங்க நம்மளுக்கு தெரியாது. சின்ன பசங்க இருக்கலாம், ஒருவேளை பசியில் இருப்பாங்க. பசிங்கிறது எவ்வளோ முக்கியம். பசியோடு இருக்கிறது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயங்க. அது சாப்பாடு இல்லாதவங்களுக்கு தான் அந்த விஷயம் தெரியும். எனக்கு அதுதான் கஷ்டம். எனக்கு ஃபைன் ஒரு விஷயம் இல்லை. நம்மளாம் இதை விடலாம் அதிகமாக தாங்க செலவு பண்ணுறோம் சரிங்களா. இப்போ ஒரு 75 ரூபா சரிங்களா, அது ஒரு விஷயம் இல்லை. 250 ரூபாவே இருக்கட்டுமே, ஒரு நாள் லீவ் போட்ட கதையாச்சு, ஏதோ ஒன்று. ஆனால் அந்த சாப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஒரு பர்சன் வந்து பசியில் இருக்கிறாங்க, பசியில் தவிக்கிறாங்க அப்படின்னா அது ரொம்ப எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் மற்றவங்கள கம்பேர் பண்ணல, எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பசியோடு இருக்கிறவங்களோட வழி எனக்கு தெரியும். ஏன்னா நானும் இருந்திருக்கேன், இல்லைன்னுலாம் சொன்ன கிடையாது. எங்கள் வீட்டில் இருக்கும்போது இல்லை, இங்கே வந்த பிறகு ரொம்ப நாள் அப்படி இருந்திருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கு அதுதான் கஷ்டம். இப்போ அந்த ஆள் நான் இப்போ கொடுத்த அவருக்கு ஒரு 40+ அபோவ் தான் இருக்கும் சரிங்களா. ஒரு அனுபவம் இருக்கிறனால அமைதியாக இருப்பாங்களா. இவர் நிறைய பார்த்துருப்பாரு, அதனால தான் அமைதியாக இருக்கு. அனுபவம் அதே மாதிரி தான் இவர் ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணார். நீ இப்போது சப்போஸ் உனக்கு இப்போ ஹங்கரில் சொன்னேன், திருப்பி சொல்லிட்டேன், இப்படி பையன் கொண்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டேன். சப்போஸ் உனக்கு ஃபைன் போட்டாங்கன்னா நீ எனக்கு கால் பண்ணு, நான் உனக்கு எஸ்டிசி பேலாம் அவங்க எவ்வளோ ஃபைன் போட்டிருக்காங்களோ நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி. ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணுக்கு ஒரு 5-6 வயசு இருக்கும். அந்த பொண்ணு ஓடி வந்து வெளியே வருது. அப்போ நான் நினச்சேன், ஒருவேளை அந்த பொண்ணு பசியோடு இருந்திருக்கும். 10 மணிக்கு ஆர்டர் பண்ணது, இப்போ மணி பாருங்க 12-4 கொடுக்க பொருளை. அப்போ அந்த பிள்ளை பசியோட எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்கோம். அப்படி வீட்டில் வேற என்னமோ இருக்கலாம், ஃப்ரூட்ஸ் இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். ஆனால் அது எனக்கு எனக்கு இப்பவும் எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. என்னால் 2 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா நான் 10:30க்கு 11 மணிக்கு கொடுத்த பொருள் சரிங்களா, கொடுக்க வேண்டிய பொருள் 1 மணி நேரம் டிலே பண்ணி கொடுத்துருக்கேன். அதே மண்டைக்குள்ளே அப்படியே ஓடிட்டே இருந்துச்சு. நான் இப்போ அது எனக்கு ஒரு மாதிரி இருந்தனால எனக்கு ரூமில் டான் ப்ரோக் ஃபோன் எடுத்து ஆகிட்டு இருக்கு, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா சரி ஒன்றும் ஃபீல் பண்ண வாடு. அதான் இப்போ நம்ம எல்லா தொழிலுமே முக்கியமான தொழில் தான். ஆனால் இந்த ஃபுட் கொடுக்குற தொழிலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருக்கலாம் சரிங்களா, வெளியே போக முடியாமல் ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருக்கலாம், அவங்களுக்கு அந்த டைமுக்கு சாப்பிடணும்.
வயசானவங்க இருக்கலாம், நடக்க முடியாதவங்க இருக்கலாம், அவங்களுக்கு டைமுக்கு சாப்பிடணும், சில பேர் மாத்திரை போடுவாங்க, அவங்க டைமுக்கு சாப்பிடணும். அந்த ஒரு தொழில் நம்ம பண்ணுறோம், நம்ம இவ்வளோ கேர்லெஸ்ஸாக பண்ணலாமா? ஏன்னா இது முழுக்க முழுக்க என்னோட தப்பு மட்டும்தான் எனக்கே தெரியும். ஏன்னா நான் வந்து அதில் யோசித்து கரெக்டாக கொடுத்துருந்தேன்னு வைங்களேன், எனக்கு இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. நான் 10 ரூபா ஒழுங்காக செக் பண்ணாமல் நான் முன்னால் இருக்க 3 நம்பரை பார்த்துட்டு தவிர பின்னால் இருக்க 2 நம்பரை பார்க்காம விட்டேன். அப்படிங்கும்போது எனக்கு இது ரொம்ப ஒரு மாதிரி கில்ட். அந்த ஃபைனே வரட்டுங்க, ஃபைன் வந்தாலும் இது வந்து எனக்கு வந்து அது என்னோட தப்புக்கு நான் கிடைச்ச ஒரு இதுன்னு சொல்லி நான் விட்டுருவேன். ஆனால் தயவுசெய்து நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ண மாட்டேன். எங்கேனாலுமே சரி நம்பர் கேட்டு கொடுக்கணும், அதுமாதிரி சொல்கிற நம்பர் தான் இருக்குதான்னு பார்க்கணும் அப்படின்னு முடிவு. இந்த ஒரு இடத்துல எனக்கு அது ஒரு நல்ல பாடமாக அமைஞ்சிருச்சுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். தயவுசெய்து சொல்கிறேன், நீங்களும் வீடியோஸ் பார்க்குற நீங்களும் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க, கரெக்டான டைமுக்கு சாப்பிடுங்க, அந்த ஃபுட்டை வந்து அலட்சியப்படுத்தாதீங்க. சில பேர் இந்த மொபைல் நோண்டிகிட்டே சாப்பிடுவாங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க. மொபைல்லாம் தூர வச்சுட்டு சாப்பிடுங்க, முதல்ல நல்லா சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் மொபைல் நோண்டுங்க. ஏன்னா மொபைல் நோண்டுறதுனாலே நம்ம முழுசாக சாப்பிட மாட்டோம். எனக்கு இன்னைக்கு உண்மையில இது எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீல் ஆகும். இது ஒரு விஷயமே கிடையாது, ஆமாம் சார் பார்சல் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். ஆனால் அவர் வந்து திட்டிருந்தாருன்னா கூட ஓகே, நம்ம பண்ண தப்புக்கு திட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த விஷயத்த ஃப்ரீயாக விட்டுருவேன். ஆனால் அவர் என்னை திட்டவே இல்லைங்க. இதுதான் ஒருவேளை அது அகிம்சை போராட்டங்கிற ஒரு கோட்பாடான்னு தெரில. நம்ம அமைதியாக இருந்து நம்மளை எவ்வளோ தொந்தரவு பண்ணாலும் அமைதியாக இருக்கானு சொல்லி நமக்கே ஒரு கில்ட்டி ஃபீல் ஆகி சரி ஓகேடா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும்ங்கிறதுனால தான் இவர் திட்டியிருந்தா கூட ஓகே, இவரை விட்டுருங்க. அந்த லேடியும் சரி, இன்றைக்கி அந்த 2 பேருமே என்னை திட்டவே இல்லை. சரி ஓகே, இப்போ ஓமலே மிஸ்டேக்கு நான் ஓப்பனாக சொல்லிட்டேன், மேடம் என் மேலே தான் தப்பு மேடம், நான் செக் பண்ணாமல் கொடுத்துட்டேன் அப்படின்னு ஓப்பனாக சொன்னேன், உண்மையை சொன்னேன். அவங்களும் ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, என் பையன் தான் சாப்பிட்டான், நான் காசு போட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் போட்டு விட்டாங்க. இவருமே யாருமே இல்லை என்னை திட்டலை. அப்படிங்கும்போது எனக்கு அப்போ நம்ம ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டோம், நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறது அது எப்படி சொல்லனே தெரிலங்க. எனக்கு ஒரு பக்கம் நெஞ்சும் படப்படன்னு அடிக்குது. ஐ மீன் தப்பு பண்ணிட்டோங்கிற ஃபீல் வருது. ஒரு பக்கம் கண்ணு கலங்குது. நம்ம லேட்டாக ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டோம், அவர் கஷ்டப்படுவார், இவ்வளோ நேரம் எப்படி அவர் சாடாமல் இருக்கும். ஏன்னா வயசு இருக்கும், ஒரு 40+ அபோவ் இருக்கும் நீங்களா, வயசு இருக்கும். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இவ்வளோ ஒரு படிச்சிருக்கோம் இல்லாமல் நீங்களே யோசிக்க, நம்ம படிச்சிருக்கோம், நல்லா படிச்சிருக்கோம், நல்ல அறிவாளி தான், இருந்தாலும் நம்ம இப்படி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். அப்படிங்கும்போது எனக்கு சரி, நான் கண்டிப்பாக இனிமேல் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். நானும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டேன், கவனமாக இருந்துக்கிட்டேன். சரிங்க, உங்கள் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல வீடியோ, ஆனால் கண்டிப்பாக ஃபைனல் வந்து எனக்கே ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. ஏன்னா வந்து நான் இப்போ சொல்கிறேன், ப்ளீஸ் தயவுசெய்து யாரும் சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதீங்க. சாப்பாடு இல்லாதவங்களுக்கு ஏதாவது முடிஞ்சால் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள், முடிஞ்சால் பண்ணுங்கள். நம்மள்கிட்ட வழி இல்லாமல் நான் அவங்கள பண்ண சொல்ல, உங்களால் ஒரு 10 ரூபாய்க்கு ஒன்று வாங்கி கொடுக்க முடியுது, ரோட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு 4 இட்லி வாங்கி கொடுக்க முடியுதுன்னா கொடுத்துருங்க. அவர் அது போக 10 ரூபா கையில் டிப்பும் தந்துட்டு இப்போ ஏதாவது வாங்கி குடிச்சிட்டு போ அப்படிங்காரு. ஃபைன் வந்துச்சுன்னா சொல்லு, நான் போட்டு விட்றேங்காரு. அப்புறம் அவர்கிட்ட எனக்கு அந்த 10 ரூபா வாங்குறதுக்கு எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், என்கிட்ட 1 ரூபா கூட இல்லைங்க. இப்போ யாராவது ஒரு 5 ரூபா தந்தாலும் சந்தோஷம்னு சொல்லி வாங்குவேன். ஆனால் இவர் தந்த 10 ரூபா எனக்கு வாங்குறதுக்கு மனசே இல்லை. சார் வேண்டாம் சார் வேண்டாம். அவர் என் பக்கத்தில் வந்து என் பேக்கெட்டில் தேடுறாரு. அப்போ பேக்கெட் இல்லைன்னா அவர் என் சைடில் சொல்லிட்டு வச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஒன்றும் நினைக்கல, உன்னை எனக்கு கொண்டு வந்ததே பெருசுங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு. ஆனால் கொண்டு வந்து கொடுக்குறதா நம்மளோட வேலையே, அது நம்மளுக்கு பெருசு கிடையாது, அது நம்ம வேலை. அப்படிங்கும்போது சரி ஓகேங்க, எப்படி சொல்லனே தெரியல, நான் இப்படி விட்டா புலம்பிட்டே வருவேன். கவனமாக இருங்க, சேஃபாக இருங்க, சாப்பாடு வேஸ்ட் பண்ணாதீங்க, ஒழுங்காக டைமுக்கு சாப்பிடுங்க, சாப்பாடை அலட்சியப்படுத்தாதீங்க, இல்லாதவங்களுக்கு முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள். நானுமே கண்டிப்பாக இல்லாதவங்களுக்கு தேவையில்லாமல் கிவ்அவே கொடுக்குறத விட்டுட்டு இந்த சாப்பாடு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நான் சத்தியமாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்த ஹெல்ப் பண்ண முடியுமோ சவுதியில் நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். பார்க்கலாம். குட் நைட். தப்பாக நினைக்காதுங்க. ஸோ இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12:59 ஆகுதுங்க. ஸோ நம்ம செக்ஷன் முடிஞ்சிருச்சு. நம்ம எத்தனை ஆர்டர் முடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 ஆர்டர் முடிச்சிருக்கோம். 15 ஆர்டர்ஸ், சரிங்களா? 15 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோன்னா 64,063 I mean 631.
சரிங்களா. நான் உங்களுக்கு ஃபோட்டோ போட்டு விட்றேன். 64,631. இதையும் நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட்டு ரைட் ஸ்டார்ட் பண்ணும்போது போட்டிருந்த இந்த இதையும் கணக்கு போட்டு எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்குன்னு பார்க்க போகிறோம். அதில் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம், எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டினதுனால இந்த 15 ஆர்டர் கிடச்சிருக்கு, ப்ளஸ் பெட்ரோல் மைலேஜ் அதையும் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்கும்.